அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மீனம் ராசிக்கு 2025 பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த மீன ராசிக்கு உச்ச சுக்கிரனால் பிரிந்தோம் சந்திப்போமா அப்படின்ற ஒரு வீடியோ இப்போ ரீசெண்டா போட்டிருந்தேன். நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க மேக்சிமம். இந்த சுக்கிரனை பொறுத்தவரையிலும் மீன ராசிக்கு 8 குடியவன் 3ஆம் அதிபதி, தைரிய வீரி ஸ்தானாதிபதி உச்சமாகி ராகுவோடு சேரும்போது ஒரு அசட்டுத்தனமான நம்பிக்கையும் வரும். அதே போல ஒரு புதிய தெம்போடு செயல்படக்கூடிய துணிச்சலும் வரும். அதே போல உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்புகளும் வரும். உடல்நலத்துல சில தொந்தரவுகளும் வரும். அதை பத்தி நம்ம அதுல டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். அதே போல இந்த அஃபையர்ல இருக்கிறவங்க, ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க, ஒரு காதல் இருப்பவங்க, கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறவங்க தற்காலிகமாக, இவங்கெல்லாம் மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் அப்படின்றத பிரிஞ்சிருந்தீங்கன்னா சொல்றேன். சப்போஸ் அஃபையர்ல இருந்து ஒரு மனக்கசப்போடு இருக்கீங்கன்னா கூட அந்த மனக்கசப்பு நீங்கும். அல்லது பிரிந்திருக்கீங்கன்னா சந்திக்கக்கூடிய வாய்ப்போ பேசக்கூடிய வாய்ப்போ வரும் என்ற விஷயத்த நம்ம அந்த பதிவுல சொல்லியிருந்தேன். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும், பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையிலும் மாறும் மன வாழ்க்கை என்றே சொல்லலாம். மீனம் ராசிக்கு சில பேருடைய வாழ்க்கையில் கடந்த 3 ஆண்டு காலமாக, குறிப்பா ரேவதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே மீன ராசியில் இருப்பவர்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கையில பிரச்சனையோடு இருந்து பிரிந்திருக்கிறது. அல்லது சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் ஏஜ்டா இருந்தா கூட ஒரு எக்ஸ்ட்ரா அஃபையரோ எக்ஸ்ட்ரா ரிலேஷன்ஷிப்போ ஏற்பட்டிருக்கும். அல்லது ஏதோ ஒரு வகையில் எதிர்ப்பாளினரால் சில மன உளைச்சலை சந்திச்சிருப்பீங்க. எதிர்ப்பாளினருடைய நட்போ உறவோ ஏற்பட்டு அதுதான் மன உளைச்சலை கொடுக்கறது. நீங்களே சைலண்டா ஒரு நேர்கோட்டுல போயிருந்தா கூட சில உறவுகள் உங்களை நோக்கி வந்திருக்கும். இது ஏத்துக்கிறதா வேணாவா என்ற ஒரு கன்ஃபியூஷன் மைண்டும் உங்களுக்கு இருந்திருக்கும். அதுல ஏத்துக்கிட்டதுல சில சிக்கல்களும் சில பிரச்சனைகளும் போய்கிட்டு இருந்திருக்கும். இதெல்லாம் தீருமா அப்படின்னாக்க இதற்கான பதில் உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில தான் முக்கியமா சொல்ல முடியும். பொது பலனா சொல்லணும்னாக்க இந்த சுக்கிரன் ஒரு காதல் கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சுக்கிரன் ஜெனரலா கோச்சாரத்துல உச்சமா இருக்கு. உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. உங்க ஜாதகத்துல சுக்கிரன் உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ அல்லது நட்பு ஸ்தானத்துல இருக்கு அப்படின்னாக்க இந்த சுக்கிர பெயர்ச்சி காலம், இந்த 4 மாதங்கள் அற்புதமான காலம் தான். இந்த எதிர்ப்பாளினர் உறவில் இருந்து வந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் தீரும். பிரிந்த உறவுகள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒற்றுமையாக இருப்பீங்க. தொழில் காரணமாக பிரிந்திருக்கீங்க. சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால ஒரே வீட்டில இருந்து கூட தனித்தனியா வசிக்கிறீங்கன்னாக்க அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு, அல்லது சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, பேசக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனா நீங்க உணர்ச்சி வசப்படாம இருக்கணும். எதுலையுமே உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னாக்க பிரச்சனையும் பெரிதாகிட்டே தான் இருக்கும். நம்ம சொன்னது நடக்காம கூட இருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது காரியம் கைகூடி வர நேரத்துல சட்டி உடைச்சிடக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். வேகமா செயல்படுறத இந்த நேரத்துல அவாய்ட் பண்ணிட்டு விவேகமா செயல்பட முயற்சி செய்யணும். ஏன்னா ராசியில ராகுவும் சுக்கிரனும் இருக்கும்போது எதையும் பிரம்மாண்டமா யோசிப்பீங்க, தைரியமா செயல்படணும் அப்படின்னு நினைப்பீங்க. கோபம் இருக்கும், கண் தொடர்பான சில பிரச்சனைகளும் வரும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தீங்க. அதே சமயத்துல 6 குடியவனாக வரக்கூடிய சூரியன் ராசிக்கு 11ஆம் பாவகத்துல 7ஆம் அதிபதி மற்றும் 4ஆம் அதிபதி புதனும் மாதத்தோட முதற் பகுதியில ராசிக்கு 11ஆம் பாவகத்துல ஏறத்தால உங்களுக்கு பிப்ரவரி 13ஆம் தேதி வரலும் சூரியன் 11ஆம் பாவகத்துல இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. ஏன்னா 6 குடியவன் தன் வீட்டுக்கு 6ஆம் வீடாக வரக்கூடிய 11ஆம் பாவகத்தில் இருக்கும்போது நோய் நீங்கும். அல்லது நோயே வந்தா கூட அதுக்கு உடனுக்குடன் மருத்துவம் கிடைச்சு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. வயதானவர்களாக இருக்கீங்கன்னாக அல்லது குழந்தைகளாக இருக்கீங்கன்னாக்க பெரிய அளவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வராது. வந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன அளவில் மட்டுமே இருக்கும் அது. மேலும் 11ஆம் பாவகத்துல சூரியன் புதன் சேர்க்கை என்பது பாத்தீங்கன்னாக்க வரக்கூடிய லாபம், வரக்கூடிய பணத்தை நீங்க கொஞ்சம் கடனுக்கு செலுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கடனை ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும். கடனுடைய அழுத்தம் மீனராசிக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். பொதுவாகவே மேக்சிமம் கடன் வாங்கி அதுல சில சிக்கலோடு இருந்துகிட்டு இருக்கிற நிலைமை இருக்கும். இந்த நேரத்துல கொஞ்சம் கையை பிடிக்கிற மாதிரி கடனை கொடுக்கிற மாதிரியான சூழ்நிலை வரும். அதே போல சில பேருக்குலாம் பழைய கடன் அடைக்கிறதுக்கு புதிய கடன் வாங்கி அடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். 11ஆம் பாவகத்துல புதன் இருக்கிறது நல்லதுதான். மேக்சிமம் பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்கள் உண்டு. குறிப்பா நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. அதே போல புதியவர்கள் அறிமுகம் ஆவார்கள் இந்த காலகட்டத்தில்.
சில பேருக்கெல்லாம் வந்து புதிய நண்பர்கள் அறிமுகமாகக்கூடிய வாய்ப்போ அல்லது எதிர்பாலினருடைய நட்பு காதல் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்போ இந்த காலகட்டத்தில் உண்டு. அது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கலாம். ஏற்கனவே உங்ககிட்ட பழகிட்டு இருந்தவங்க கூட திடீர்னு உங்ககிட்ட ஒரு ப்ரப்போஸ் பண்ணலாம் அல்லது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அது நட்பா இருக்கலாம், உறவா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. கலசர தோஷம், தார தோஷம், செவ்வாய் தோஷம் ஒருத்தருக்கு இருந்து இன்னொருத்தருக்கு இல்ல, கடுமையான செவ்வாய் தோஷமாக இருக்கு அப்படின்னாக்க அவங்க பிரிஞ்சு இருந்தாக கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பீங்க அல்லது வழக்குகள்ல இருப்பீங்க. அப்படிப்பட்டவர்கள் சேர முடியுமான்னா சேர முடியாதுன்றதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா உங்க ஜாதகப்படி சப்போஸ் இருதாரம் இருக்கு அப்படின்னாக்க அதை நோக்கிய வாழ்க்கை பயணம் செய்யும். சில பேருக்குள்ள 3 தாரம் கூட இருக்கும். 2ஆம் தாரம் கல்யாணம் ஆகி கூட நிம்மதி இல்லாம இருந்து அதுலயும் வழக்கு பிரச்சனை போராட்டமா இருந்து அதுல இருந்து பிரிந்து போய் இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு இருக்கும். அப்படிப்பட்ட உறவு கூட திரும்பவும் சேரத்துக்கான வாய்ப்பு இல்லை. மறுமணம் அல்லது திருமணத்திற்காக வரன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வரன்கள் வரக்கூடிய வாய்ப்பும் மாதத்தோட முதல் பகுதியில் உண்டு. சில பேருக்கு திருமணமே ஆகக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு. இந்த ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஜென்மராக விலகிட்டாலும் ஏன் பிரச்சனைன்றதை அந்த வீடியோவில் சொல்லியிருப்பார். இந்த சனி பகவான் ராசிக்கு 12ல விரையச்சனியாக இருக்கக்கூடியவர் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார். பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் வரலுமே ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் கொஞ்சம் இடையூறாகவும் சில பிரச்சனைகளாகவும் வாழ்க்கையில இருந்துகிட்டு இருக்கும். குறிப்பா விரயங்கள் ஆகிறது, வேலை விஷயத்துல ஒரு நெருக்கடியோடு இருக்கிறது, மன அழுத்தத்தோடு இருக்கிறது போன்றவையெல்லாம் ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கும். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிறைய பேர் குடும்ப வாழ்க்கையில பிரிந்து தனித்து இருக்கீங்க. அவர்கள்லாம் சேர முடியுமானா உங்களுக்கு சரியான மேட்சிங் இல்லாத பட்சத்துல சேர முடியாது. ஆனா மேட்சிங் இருக்கு, சில சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் அப்படின்னாக போலீஸ் ஸ்டேஷன் போகல அல்லது கேஸ் கோர்ட்டுன்னு போகல அப்படின்னாக்க அப்படிப்பட்டவர்கள் இந்த காலகட்டத்துல மீண்டும் உங்களுடைய முயற்சியால் தன் முயற்சியால் சந்திக்கக்கூடிய வாய்ப்போ பேசக்கூடிய வாய்ப்போ உண்டு. அதாவது தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். அதன் அடிப்படையில நீங்க முயற்சி செய்வீங்க. முயற்சி ஸ்தானாதிபதி வலுப்பெற்றிருக்கிறார், குருவும் நல்லாதான் இருக்கிறார், பரிவர்த்தனை அந்த அடிப்படையில ஓகே. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்கர நிவர்த்தி ஆயிட்டாரு, பகை வீட்டில் இருக்கிறாரு. பட் சில முயற்சிகள் கடுமையாக முயற்சி பண்ணும்போது சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதலாக உணர்ச்சி வசப்படுறத தவிர்த்தணும், கோபப்படுறத தவிர்த்தணும், டென்ஷன் ஆகிறத தவிர்த்தணும். ஆனா மற்றவர்கள் உங்களுக்கு கோபப்படுத்துவாங்க. பட் அதே சமயத்துல நம்ம அந்த கோபத்தை வெளிக்காட்டக்கூடாது. அதுதான் அங்க முக்கியமான விஷயம். இல்லைன்னா காரியம் கெட்டு போகுன்ற மாதிரிதான் ஆயிடும். அதே போல உடல் நலத்துல உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். மாதத்தோட பிற்பகுதியில சூரியன் ராசிக்கு 12ல பிப்ரவரி 13ஆம் தேதியில இருந்து புதனும் ராசிக்கு 12ஆம் பாவகத்துல இருப்பாரு. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க தந்தையின் உடல் நலத்தில் கவனம் செலுத்திங்க. தந்தைக்கு உடன் கருத்து வேறுபாடுகள் கூட சில பேருக்கு வரும். அந்த வகையில தந்தைக்கு கொஞ்சம் டேக் கேர் எடுத்துக்கிறது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நல்லது. மேலும் இந்த 12ஆம் பாவகத்துல சூரியன் சனி சேர்க்கை என்பது உங்களுக்கு ஒரு தூக்கமின்மை, நீண்ட தூர பயணம் செய்யறது, அதே போல அது டெபுடேஷன் மாதிரி கூட இருக்கும். சில பேருக்குலாம் வேலை விஷயமா வேலையிலேயே அதிக கான்சன்ட்ரேஷன் பண்றது, குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கிறது போன்றவை கூட சில பேருக்குலாம் ஏற்படும். வாழ்க்கை துணைவர் சப்போஸ் ஒன்னாவே இருக்கிறீங்கன்னா கூட ஏதோ ஒரு காரணம், தொழில் காரணமாக நீங்க தொலைதூர பயணம் போகணும், பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை வருதுன்னாக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. சம்டைம்ஸ் நீங்க வாழ்க்கை துணையரோட பிள்ளைங்களோட சேர்ந்து இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா அது முடியாம கூட இந்த மாதத்தோட இறுதியில கொஞ்சம் போகும். ஒரு மாதத்துல 13ஆம் தேதியில இருந்து இந்த பிப்ரவரி முடிகிற வரலும் இடத்துல மாசி மாதம் முடிகிற வரலுமே இந்த சூரியன் 12ல தான் இருக்கும். சூரியன் சனி புதன் சேர்க்கை ராசிக்கு 12ல. அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்க கடன் வாங்காம நீங்க மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு பார்க்கணும். அதே போல உடல் நலத்துல கவனம் செலுத்திக்கணும். சில பேர் தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், தனிமை உங்களை வாட்டும், மன அழுத்தம் இல்லாம பாத்துக்கணும். குறிப்பா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் எல்லாம் ஏற்படும், தனித்து இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நிறையவே வரும். பண விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். கொடுக்கல் வாங்கல்ல நீங்க கொடுத்தீங்கன்னாக்க அதுக்கு ஒரு டாக்குமெண்டேஷனை வெரிஃபை பண்ணிக்கணும் அல்லது டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிக்கணும், ஒரு எவிடன்ஸை மேக் பண்ணிக்கணும். அதே போல ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா இந்த நேரத்தில் தவிர்க்கிறது நல்லது. நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, சொத்து வாங்குறதெல்லாம் விரயங்கள் ஏற்படும். சுப விரயமா கூட நீங்க நினைச்சுக்கலாம். ஆனா அதிக விலைக்கு கொடுத்து வாங்குற மாதிரியான சூழ்நிலை வரும். கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்க இந்த மாதத்தை பொறுத்து வரலாம். அதே போல பாத்தீங்கன்னாக்க மற்றபடி இந்த சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சொத்து வீடு வகையான ஆதாயங்கள் உண்டு. பட் சூரியன் ராசிக்கு 12ல வர்றதுனால மாதத்தோட பிற்பகுதியில அதை போஸ்ட்போன் பண்ணுங்க. மாதத்தோட முதற் பகுதியில நீங்க வாங்கலாம் தாராளமா.
பிப்ரவரி 13ஆம் தேதி வரலும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், வாங்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு மேல கூட வாங்கலாம், கேர்ஃபுல்லா வாங்கணும், ஏமாறாம பாத்துக்கணும், விரயமாகாம பாத்துக்கணும், கடன் அதிகமா படக்கூடாது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது, மாதத்தோட பிற்பகுதியில வாழ்க்கை துணைவருக்கு உடல்நலத்தில் பாதிப்பு ஏற்பட்டு அதற்கு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ராசிக்கு 12ல புதன் வர்றதுனால மாதத்தோட பிற்பகுதியில திருமணம் போன்ற சுப காரியத்துக்கு முயற்சி பண்றீங்கன்னா தடையா இருக்கிற மாதிரி இருக்கும். முதற் பகுதியிலேயே வீடு மாற்றம் சில பேருக்கு ஏற்படும், வாகன மாற்றம் ஏற்படும். மாதத்தோட பிற்பகுதியில இருந்து சில விஷயங்கள் கொஞ்சம் தடையா இருக்கும். சூரியன் 12ஆம் பாவகத்தில் இருக்கு. செவ்வாயும் வக்கர கதியில பாத்தீங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கும். செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த மாதத்துக்குள்ளும் புனர்பூச நட்சத்திரத்துல இருக்கு. அந்த வகையில உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்தீங்க, தாயாரின் உடல்நலனில் கவனம் செலுத்தீங்க. அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இருக்கிறதுனால 7ஆம் இடத்தை பார்க்கும். அந்த வகையில குறிப்பா அதிகமா எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவீங்க வாழ்க்கை துணைவர்கிட்ட, இது செய்யணும், அது செய்யணும், அப்படி பார்க்கணும், இப்படி இருக்கணும்ட்டு. ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகாது. அதனால சில மன அழுத்தங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே சொல்றேன். இப்ப புரட்டாதி நட்சத்திரத்துல ஜென்மசனி இருக்கிறாரு ஒரு பக்கம். ஆனா புரட்டாதி 2ஆம் பாதத்துல இருந்தாலே 4ஆம் பாதத்துக்கும் பாதிப்பு உண்டுன்னு நம்ம சொல்லி இருக்கிறோம். அந்த வகையில புரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவங்க பண விஷயத்துல கவனமா இருங்க. வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணணும். வேலையில நெருக்கடி இருக்கும் சில பேருக்கெல்லாம். அப்படிப்பட்டவர்கள் இந்த நேரத்துல வேலையை விடாம இருக்கிறது நல்லது. சப்போஸ் வேலை இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னாக்க அவர்கள் முயற்சி பண்ணலாம். வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். சில பேருக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம், தொலைதூர பயணங்கள் சாத்தியம் இருக்கு. ஒரு வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னா கூட தாய்நாட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சில பேருக்கு எங்க இருக்கிறீங்கன்னா கூட ஒரு நீண்ட தூர பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் உண்டு. செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நெகட்டிவ் தான். வாக்கு கொடுக்கறத தவிர்த்தணும், வாக்கால பிரச்சனை வரும். பண விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். குடும்ப வாழ்க்கையில கருத்து வேறுபாடு வராம பாத்துக்கணும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்கும். அதே போல 10ஆம் இடத்தை பார்க்கும். 10ஆம் இடத்துல செவ்வாய் பார்க்கறதுனால ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். மேலதிகாரிகள் அல்லது மறைமுக எதிரிகளால் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு மாதத்தோட பிற்பகுதியில் உண்டு. யாருக்கிட்டையும் பர்சனலா இன்டராக்ட் பண்ணாம, பர்சனலா எதையும் வெளிப்படையா சொல்லாம இருக்கிறது நல்லது. வாழ்க்கை துணையோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதும் நல்லதுதான். இந்த மாதத்தை பொறுத்தவரை படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறாங்க, ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களா இருந்தாலும் சரி, உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களா இருந்தாலும் சரி, கூடுதலா கான்சன்ட்ரேஷன் போட்டு தான் படிக்கணும். உடல்நலத்துல கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவால படிக்கிறதுல சில தடைகள் வரலாம். கொஞ்சம் கான்சன்ட்ரேட் போடுங்க. உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழில் சிறப்பாக இருக்குன்னாக்க, குரு பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கு. அப்போ 10 3ஆம் இடத்துல சுக்கிரனோட வீட்டுல இருந்து வக்ர நிவர்த்தி ஆயிடுறாரு. அந்த வகையில் இந்த மாதத்தை பொறுத்தவரை விவசாயம் சார்ந்த தொழில், நீர் சம்பந்தமான தொழில், மருத்துவம் சார்ந்த தொழில், அதே போல பார்மா, கம்ப்யூட்டர், ஐடி, நிர்வாகம் போன்ற துறைகளில் இருப்பவர்கள், கட்டுமானம், கட்டிடவியல், ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பான மாதம் தான். அலைச்சலோடு பணிபுரியறீங்கனாலே அவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே வரும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் எதுனாக்க முருகனை வழிபாடு செய்யுங்க. முற்றிலும் வினைகள் தீரும். கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு வாங்க. டெய்லி காலையில அல்லது மாலையில பிரம்ம முகூர்த்த டைம்ல அற்புதங்கள் நிகழும். அதே போல சஷ்டி விரதம் இருந்தும் நீங்க முருகன் கோவிலுக்கு பழனிக்கோ அல்லது திருச்செந்தூருக்கோ கூட போயிட்டு வரலாம். ஒரு சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கிறது ஒரு 48 நாள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.